عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபஅத் தாபிஈன்கள் மீதும் நாதாக்கள் மீதும் ஷஹதாக்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் வலிமார்கள் மீதும் குறிப்பாக இந்த உரையில் கேட்க இருக்கும் சகோதரர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த உரையில் உரையாற்றுவதற்கு கிடைத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு தினத்தை கொண்டாடுவது போல் குழந்தைகள் தினம், ஆசிரியர்கள் தினம் என்பதையெல்லாம் போல் கண் பார்வை தினம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு திருமலையில் சொல்கிறான், படைப்புகளில் எல்லாம் ஆக சிறந்த படைப்பு மனித படைப்பு என்கிறான் எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான தோற்றத்தில் நாம் மனிதனை படைத்தோம் என்கிறான் எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன். நாம் எல்லோருக்கும் தெரியும், உடலில் இருக்கும் உறுப்புகள் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் கண்கள் இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு மையத்தை போன்று என்று சொல்லலாம். உண்மைதான். காரணம் என்னவென்று சொன்னால், கண்கள் இல்லாவிட்டால் யாரையும் பார்க்க இயலாது, எதையும் செய்ய இயலாது. சொந்த தாயோ மனைவியோ வேலையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் கண்கள் இல்லாவிட்டால் அவன் ஒரு மையத்தை போன்று என்று சொல்லலாம். எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் மரணம் வரை கண் பார்வையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கண் பார்வை தினம் செப்டம்பர் 8 என்றெல்லாம் சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற போது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை வெகுமதி என்று சொன்னால், 1000 ஆண்டுகள் சஜதாவில் இருந்து சுஜூது செய்தாலும் இந்த கண்ணிற்கு மாறு செய்ய முடியாது. அந்த அளவிற்கு எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணிற்குள் அவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாமெல்லாம் போனில் இருக்கக்கூடிய கேமராவை பார்த்து இது 300 மெகா பிக்சல் மிக தீவிரமாக படம் பிடிக்கும் என்றெல்லாம் சொல்லி ஆயிரக்கணக்கான ரூபாவை செலவு செய்து ஐபோன் எல்லாம் வாங்கி கொண்டு வருவோம் அல்லவா? ஆனா எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அவன் தந்த கேமராவிற்கு 900க்கும் மேற்பட்ட மெகா பிக்சல் அல்லாஹ் அதற்குள் வைத்திருக்கிறான். நாமெல்லாம் வாங்கக்கூடிய போனுக்குள் காலப்போக்கில் அதுவெல்லாம் டிலீட் ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ் தந்த இந்த கேமரா இருக்கிறது அல்லவா, 10 வருஷத்திற்கு முன்னாடி பார்த்த உங்களுடைய நண்பன், ஒரே பெஞ்சிலிருந்து ஒட்டுக்காக படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பன் 10 வருஷம் பின்னால் படித்து முடித்து 10 வருஷம் பின்னால் பார்க்கும் பொழுதும் நீ அவன் தானே, நீ அப்பாஸ் தானே என்று சொல்லுவான். நீ அப்பாஸ் தானே என்று சொல்லுவான். உடனே கண்கள் காட்டி கொடுக்கும், இதுதான் அந்த இறைவனுடைய கேமரா. அதுவே ஒரு போனுடைய கேமராவை பார்த்தால் நமக்கெல்லாம் ஒரு டவுட் வந்து விடும் அல்லவா, இது அவன் தானா என்றெல்லாம் ஒருபோது நாம் எல்லாம் பேசுவோம். ஆனால் இந்த கேமராவிற்கு எந்த அழுக்கும் கிடையாது. ரப்புல் ஆலமீன் உடனே காட்டி கொடுப்பான், இது அவன் தானே. அந்த முக சாடையை பார்த்தே நாமெல்லாம் கண்டுபிடித்து விடுவோம். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த கேமராவில் அவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்கள் உங்கள் மொபைல்களில் பிடிக்கும் படங்கள் காலப்போக்கில் டிலீட் ஆனாலும் அல்லாஹ்வுடைய இந்த கேமராவில் ஒருபோதும் டிலீட் ஆகாது. அதனால் தான் பயணம் செய்கிற போதெல்லாம் எதையாவது பார்த்து விட்டால், வர்ணங்களை பார்த்து விட்டால், சின்னங்களை பார்த்து விட்டால் நமக்கு 1 மாதம் கழித்தாலும் அந்த சின்னங்கள் எல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த கண்ணில் பவரை வைத்திருக்கிறான். இறைவன் உனக்கு கொடுத்த அருட்கொடையை நீ புரிய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்ச நேரம், அதிக நேரம்லாம் வேணாம், ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி இங்கிருந்து பள்ளிவாசலுக்கு போக சொன்னா யாருனாலே முடியாது. நேரா போய் வண்டி எடுத்து வஃபாத்தாகி விடுவார்கள் அல்லவா? அந்த அளவிற்கு இறைவன் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணிற்கு பவரை வைத்திருக்கிறான். 2 நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார முடியாது நம்மளால். எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் கண்ணிற்கு அவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதத லிம்மா தஷ்குரூன், கேட்கும் திறனையும் உணரும் உள்ளத்தையும் பார்க்கும் பார்வையும் நான் கொடுத்திருக்கிறோம். ஆனால் கலீலம்மா தஷ்குரூன், குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அலம் நஜஅல் லக்கும் ஐனைன், நாம் கண்களை தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். 2 மில்லியன் தசைகளை வைத்திருக்கிறான் கண்ணிற்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். 10 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறன்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த கண்ணிற்குள்.
அதே போன்று அதிகமாக போனில் வெளிச்சம் வரும் பொழுது கண்ணு சுருங்குகிறது, வெளிச்சம் தெரியாத போது கண்ணு விரிகிறது அல்லவா? இதுவெல்லாம் ரப்புல் ஆலமீன் வைத்த ஏற்பாடு. அதே போன்று எங்கேயும் இல்லாத, யாரும் படைக்க இயலாத, யாரும் கண்டுபிடிக்க இயலாத அவ்வளவு சின்ன சின்ன நரம்புகளை அல்லாஹ் இந்த கண்ணுக்குள்ளாக வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு குழந்தை பிறக்கிறது, கண்ணிமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது. பெரும் பெரும் உலகத்தில் இருக்கும் பெரும் பெரும் மருத்துவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் ஒன்று கூடினார்கள். எதற்காக? அந்த குழந்தைக்கு கண் பார்வை கொடுப்பதற்காக. கண்ணை யாருனாலையும் செய்ய முடியாது இல்லையா? கண்ணை யாருனாலையும் செய்ய முடியாது. பிறகு எப்படி அவர்கள் கண் பார்வை கொடுப்பார்கள்? ஏதாவது ஒரு தசை துண்டை எடுத்து வைத்து விடலாம், கண்ணை மூடி விடலாம் என்று நினைத்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால், கை காலிலோ ஏதாவது ஒரு திசை போய்விட்டது என்று சொன்னால், கொஞ்சம் திசை போய்விட்டால் நம்மளுடைய துடை பகுதியில் இருந்து அறுத்து எடுத்து அதில் ஒட்டி ஒட்டி விடுவார்கள். காலப்போக்கில் அதுவே முடிவு வந்து அதுவே சரியா போயிடும். ஆனால் கண்ணு அப்படி அல்ல. கண்ணு போய்விட்டது என்று சொன்னால் திசை எடுத்துலாம் இங்க வைக்க முடியாது அல்லவா? திசை எடுத்து வைக்க பார்த்தார்கள், அவர்கள் வியந்து போகிறார்கள். பெரும் பெரும் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு வியந்து போகிற ஒரு காட்சி அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். சின்ன சின்ன நரம்புகள் அந்த கண்ணுக்குள், யாருனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் அவனுக்கு அந்த குழந்தைக்கு அஜலை கொடுத்து விட்டான். அந்த குழந்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த குழந்தையும் வஃபாத் ஆகிவிட்டது. எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் நாம் நினைக்கிற போது அல்லாஹ் கண்ணை திறக்க வைக்கிறான். அதே போன்று நாமே மூடுகிற என்று நினைக்கிற போது அல்லாஹ் கண்ணை மூட செய்கிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். தூங்குகிறோம், காலையில் நாம் நினைக்கிற போது கண்ணு திறக்குகிறது, நாம் நினைக்கிற போது தூக்கம் வருகிறது அல்லவா? இது ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு என்று சொல்லலாம். அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் எதுவும் செய்ய இயலாது. ஒரு வாலிபர் இருந்தார், மிகப்பெரிய பணக்காரர், பெரிய அரண்மனை வைத்திருப்பார். நாமெல்லாம் இரவு நேரத்தில் லைட்டை போட்டு ஜொலிக்க வைப்பது போல் அவர் மத்தியான நேரத்துல நடு உச்ச வெயில்ல லைட்டு போட்டு ஜொலிக்க வைப்பார். அந்த அளவிற்கு நல்ல அழகாக இருக்கக்கூடிய அரண்மனை. முன்னாடி எல்லாம் பூஞ்சோலையாக இருந்தது. ரோட்டில் வழியில் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த அரண்மனையை பார்த்து ஆசைப்படுவார்களாம், இந்த அரண்மனை நமக்கு கிடைச்சிருக்க கூடாதா என்றெல்லாம் அவர்கள் ஆசைப்படுவார்கள். காரு நிறுத்துவதற்கு என்று ஒரு தனி பில்டிங், நாய்க்கு என்று ஒரு தனி வீடு, அவனும் அவனுடைய பிள்ளைகளும் தூங்குவதற்கு என்று ஒரு தனி வீடு. இப்படியெல்லாம் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இதே போன்று கருப்பு கலர் கண்ணாடி எல்லாம் போட்டு நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் அணிந்து விட்டு காரில் ஆடிக்காரில் ஏறுவதற்கு வேண்டி வருகிறான். அந்த நேரத்தில் ஒரு வயசான ஒரு ஆள் செருப்பை எடுத்து, செருப்பு இல்லை, கையில் பையை வைத்து அட்டுக்குள் வைத்து விட்டு நேராக அவனிடத்தில் வருகிறார்கள். அவனிடத்தில் வந்து கேட்டார்களா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய அரண்மனையில இருக்கு, மத்தியான நேரத்தில் லைட் எல்லாம் போடுறீங்க, நாய்க்கு கூட வீடு இருக்கு, காரு நிறுத்துறதுக்கு கூட உங்களுக்கு இடம் இருக்கிறது, எனக்கோ எந்த வீடும் இல்லை, என்னுடைய 2 காலும் ஆணிக்கால், எனக்கு உடுத்துவதற்கு எந்த உடையும் இல்லை, ஆடைகளும் இல்லை, நான் தூங்குவதோ ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்பிலோ ரோட்டு ஓரத்திலோ தான் நான்லாம் தூக்கி கொண்டு இருக்கிறேன். என்னிடத்தில் பேசுபவர்கள் மனிதர்கள் அல்ல, என்னிடத்தில் பேசுபவர்கள் யாராவது ஒரு நல்ல மனிதனோ கெட்ட மனிதனோ யாரும் என்னிடத்தில் பேச மாட்டார்கள். பிறகு யார் பேசுவார்? நாய்களும் பூனைகள் தான் என்னிடத்தில் வந்து சங்கடம் சொல்லும் என்றெல்லாம் அவர் சொல்வார். நாய்களும் பூனைகள் தான் என்னிடத்தில் பக்கத்தில் வரும். என்னுடைய மேலில் இருக்கக்கூடிய அந்த நாட்டத்தை கண்டு யாரும் என்னிடத்தில் வரமாட்டார்கள். சொன்ன உடனேயே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய அரண்மனையில ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா அங்கே நான் தூங்கிக்குவேன் அப்படின்னார். உடனே அவர் சொன்னாரா, நான் எல்லாம் தருகிறேன், இந்த அரண்மனை மொத்தம் உனக்குத்தான், எல்லா சொகுசு வாழ்க்கையும் நான் உனக்கு தருகிறேன், உன்னுடைய 2 கண்ணு மட்டும் எனக்கு தரையா, உன்னுடைய 2 கண்ணு மட்டும் எனக்கு தரையா என்று கேட்டார். அவர் சொல்கிறார், அந்த வாலிபர் சொல்கிறார், என்னுடைய மனைவியை நான் பார்த்ததில்லை, நீங்களாம் சொல்லுவது போல் இந்த மாளிகையை நான் பார்த்ததில்லை, என்னுடைய காரோ என்னுடைய நாயோ என் உடையிலே நான் பார்த்ததில்லை, ஒரு விபத்தில் என் கை பறிபோய் விட்டது, நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, நல்ல அழகான மனைவி இருக்கிறார், நல்ல அழகான 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், என்னுடைய மனைவியை நான் பார்த்ததில்லை, என் குழந்தைகள் சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு சத்தத்தை நான் கேட்டதில்லை, நான் பார்த்ததில்லை என்கிறார் அந்த வாலிபர். உடனே அந்த வயசான அந்த மனிதர் எதுவும் பேசல,
அந்த இடத்திலேயே அழுகிறார். அழுது கொண்டு கொஞ்சம் தூரம் போறாரு. 1 கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் தூரம் போய் அல்லாஹ் இடத்தில் துவா செய்கிறார். யா அல்லாஹ் ரஹ்மானே, இது போன்ற வாழ்க்கையை தொட்டு எங்களையும் எல்லாரையும் நீ பாதுகாப்பாயாக ரஹ்மானே என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் துவா கேட்கிறார். நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கிடைத்து விட்டு எத்தனை ஹராம்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை தவறான செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாளில் எழுப்புகிற போது அல்லாஹ் குருடனாக அல்லாஹ் எழுப்புகிறான். அந்த மனிதன் கேட்பான், அந்த நபர் கேட்பான், கால யா ரப்பி, நான் வாழும்போது கண் இருந்துச்சே, யா அல்லாஹ் இப்போ குருடனாக எழுப்புகிறாய் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், நீ வாழும்போது என்னுடைய வேதத்தை நீ படித்தாயா, என்னுடைய அத்தாட்சியங்களை நீ புரிந்து கொண்டாயா என்று எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் குருடனாக அல்லாஹ் எழுப்புகிறான். எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்களை விட்டு ஏதாவது ஹராமை செய்திருந்தாலோ பார்த்திருந்தாலோ எல்லாம் வல்ல இறைவன் மன்னித்து மாப்பாக்கி தந்தல் புரிவானாக. கண்ணை கொண்டு நல்ல பலம் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.